Hello friends, welcome to Poil and Veedu channel. After a long break நம்ம வந்து வீடியோ பார்க்குறோம். இந்த வீடியோஸ்லாம் வந்து முன்னாடியே எடுத்து வச்சது தான். ஆனால் வந்து அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியாமல் ரொம்ப பேட் சுச்சுவேஷன் ஆயிடுச்சு எனக்கு. நான் இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க, கிட்ஸை சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள ரீயூஸ் ஐடியாஸ் இருக்கும், தொடர்ந்து பாருங்கள். நம்ம வீட்டில் சில சமயம் தேவையில்லாத நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் சேர்ந்துரும். அந்த திங்ஸை தூக்கி போடாமல் இந்த மாதிரி கூட நம்ம ரீயூஸ் பண்ணலாம். அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். டிப் நம்பர் 1 என்னன்னு பார்த்துடலாம். இந்த காலத்தில் இந்த மாதிரி டேக்அவே பாக்ஸஸ் இல்லாத வீடே இருக்காது. எல்லார் வீட்லேயும் நிறையவே சேர்ந்து போயிருக்கும். இந்த பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் காட்டியிருக்கிறேன். இதில் வந்து நான் ஓட்டை போடுற மாதிரி கத்தியை சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸில் வந்து ஈஸியாக ஓட்டை போட்டுடலாம். அப்படியே ஹார்டாக இருக்குன்னா என்ன மாதிரி நெருப்பில் காமிச்சிட்டு கூட நம்ம ஓட்டை போட்டுக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான சைஸில் மூடி இருக்க மாதிரி பாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா சில சமயம் மூடி ஒரு இடத்துல இருக்கும், பாக்ஸ் ஒரு இடத்துல இருக்கும். இதை வந்து நான் சும்மா டெக்கரேட் பண்ணிக்கிறேன் பசங்களுக்காக. இப்போ இந்த பாக்ஸோட பின்னாடி சைடு வந்து நம்ம டபுள் சைட் டேப் போட்டிடலாம். ஏன்னா நம்ம இதை வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். வாலை விட டைல்ஸாக இருந்தால் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா வாலில் நம்ம டபுள் சைட் டேப் போட்டும்போது அந்த பெயிண்ட் வந்து உறிஞ்சு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை வந்து நான் வாஷ் பேசின் பக்கத்தில் வச்சுருக்கிறேன். அப்போ தான் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எங்களோட டூத் ப்ரஷ்ஷை மாட்டிக்கிறேன். உங்களோட ப்ரஷ்ஷோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த ஹோலை போட்டுக்கலாம். இப்போ ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்துகிட்டு இந்த மூடியில் வந்து நான் 2 பக்கமும் ஒட்டிக்கிறேன். இதை வந்து நல்லா கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இந்த டேப்பை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். மேலே மட்டும் ஸ்டிக் பண்ணால் போதும். கீழே வந்து நம்ம இப்படி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இதை வைக்க போகிறோம். இந்த மாதிரி மூடி போடும்போது நமக்கு வந்து பூச்சி பொட்டுலாம் போய் அடையாமல் இருக்கும். அதோடு இல்லாமல் தண்ணியும் வடிஞ்சிரும், காத்தோட்டமாகவும் இருக்கும், ப்ரஷ் காஞ்சிரும். இப்போ டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்துடலாம். பலாக்கொட்டை சீசன் இருக்கும்போதே இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தா எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது டெய்லி நம்ம எல்லோரும் கிச்சனில் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை. பலாக்கொட்டையை வேக வச்சுட்டு உரிக்கிறீங்க அப்படின்னா அந்த தோல் வந்து வழுக்கிட்டு போகும். நமக்கு குக்கிங் டைம் வந்து இன்னும் நிறைய எடுத்துக்கும். அதையே வந்து நம்ம தோலை எடுத்துகிட்டு வேக போட்டோம் அப்படின்னா ஓவர் குக் ஆகி மசிஞ்சிரும். அதுக்கு தான் ஒரு டிப் என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த பலாக்கொட்டையை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட தோலில் வந்து ஒரு வி ஷேப்பில் ஒரு வெட்டு போட்டுக்கோங்க கத்தியால். இந்த மாதிரி போடுறதுனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேக வச்ச பிறகு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கொட்டையிலையும் நான் இப்போ வந்து வி ஷேப்பில் கோடு போட்டுட்டேன். இப்போ பலாக்கொட்டையை வேக வச்சாச்சு. இப்போயும் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கு தான் ஒரு டிப்ஸ் பார்த்துருவோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு இல்லை கடலை மாவு எடுத்து நம்ம இந்த கொட்டை மேலே போட்டுக்கலாம். அப்படி போட்டுட்டோன்னா அதில் இருக்க அந்த வழவழப்பு மாறிடும். நம்ம வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிறது அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். இப்போ இந்த பலாக்கொட்டை எல்லாத்தையும் நம்ம சீக்கிரமாக உரிச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதை நீங்கள் டேரெக்டாக சமையலில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் ரீயூஸ் ஐடியா தான் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் லிக்விட் டிட்டர்ஜென்ட் பாட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு மார்க்கர் இல்லைன்னா ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு நான் வரைகிற மாதிரி ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பாட்டிலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து நெருப்பில் காமிச்சு சூடு பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டேன். அதோட ஒரு துணி காய போடுற பிளாஸ்டிக் கிளிப் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த பாட்டிலோட ஒரு பக்கம் ஒட்டிடலாம். இதோட இந்த பிளாஸ்டிக் கிளிப்பையும் சேர்த்து நம்ம ஒட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன் சிங்க் பக்கத்தில் பாத்திரம் விளக்குற ப்ரெஷ் எல்லாம் வச்சுருப்போம். அந்த கம்பி நார் ஆகட்டும், அப்புறம் அந்த ஸ்காட்ச் பிரைட் ஆகட்டும், தண்ணி வடியாமல் காத்தோட்டம் இல்லாமல் பயங்கர ஸ்மெல் எடுத்து போயிருக்கும். என்ன தான் சோப் பாக்ஸில் வச்சா கூட இந்த ஸ்காட்ச் பிரைட்டும் அந்த கம்பி நாரும் ஃப்ளாட்டாக வைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ வந்து அதுலேயும் தண்ணி நல்லா லீக் ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்காகவே வந்து நான் ஒரு ரீயூஸ் ஐடியா யோசிச்சிருக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதில் வைக்கும்போது நம்மளோட நார் வந்து நல்லா கிராஸாக வைப்போம். அப்போ அந்த கார்னர்லேருந்து தண்ணியெல்லாம் நல்லா லீக் ஆகுது, ஏரேஷனும் இருக்குது, ஸ்மெல் வராமல் ரொம்ப நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நான் கிச்சன் சிங்க் பக்கத்தில் ஒட்டி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வாஷ் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஸ்காட்ச் பிரைட்டு, கம்பி நார் அதெல்லாம் வந்து நம்ம உள்ளே போட்டுடலாம்.
இப்போ நான் நல்லா தண்ணியோட ப்ரஷ்ஷை போடுறேன் பாருங்கள். தண்ணி எவ்வளோ நல்லா வடியுது பாருங்கள். ஒரு ட்ராப் கூட இல்லாமல் எல்லா தண்ணியும் வடிஞ்சிரும். இப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரஷ் வச்சுருக்கீங்க, அதையும் காய வைக்கணும் அப்படின்னா இந்த கிளிப்பில் கூட நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இப்போது டைல்ஸாக இருக்கிறதுனால நம்ம டபுள் சைட் டேப் போட்டாலே போதும், நல்லா ஒட்டிக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இல்லை உங்களுக்கு அது டேப்பு தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆணி கூட அடிச்சுட்டு இந்த பாக்ஸில் ஹோல் போட்டுட்டு நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், லாங் லாஸ்டிங்காக வரும். இப்போ கிச்சனில் யூஸ் பண்ணுற டவல்ஸை கூட நம்ம இந்த மாதிரி காய வச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதே மாதிரி இன்னொன்று செஞ்சு நீங்கள் யூட்டிலிட்டி ஏரியாவில் கூட வச்சுக்கலாம். அங்கே வந்து இன்னும் நல்லா காத்தோட்டமாக காயும். அடுத்து 4வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு ஜீன்ஸை ரீயூஸ் பண்ணுற ஐடியா தான் பார்க்க போகிறோம். இந்த ஜீன்ஸை வச்சு நிறைய ரீயூஸ் ஐடியாஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பூன் பவுச் தான் பார்க்க போகிறோம். நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸில் பார்த்துருப்பீங்க ஸ்பூன் பவுச்சு. இப்போ பசங்களுக்கு லஞ்ச் எல்லாம் கொடுக்கும்போது ஸ்பூனும் ஃபோர்க்கோ கொடுத்தோன்னா அது வந்து லஞ்ச் பேக்கோட அடி சைடு போயிடும். லஞ்ச் பேக்கோட அடிப்பக்கம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ ஸ்பூனும் ஃபோர்க்கோ வந்து கண்டிப்பாக அழுக்காக சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இந்த மாதிரி ஸ்பூன் பவுச்சை நம்ம தச்சு வச்சுக்கிட்டோம்னா இது லஞ்ச் பேக்கில் ஒரு கார்னரில் நிற்க கூட வச்சுக்கலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம், ரொம்ப ஈஸி இது. நான் காமிச்சிருக்க மாதிரி ரெக்டாங்கிளாக ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அதை அப்படியே மடித்து ரெண்டாக்கிடுங்க. அதில் வந்து ஒரு பா ஷேப்பில் நம்ம தையல் போட்டால் போதும், கை தையலே போட்டால் கூட போதும். இதுக்குள்ளே இது இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக உள்ளே வந்து ஸ்பாஞ்ச் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வச்சு தைச்சிக்கோங்க. நான் வெறும் கிளாத்தில் தான் தைச்சி காமிச்சிருக்கிறேன். இப்போது அதே ஜீன்ஸ் கிளாத்தில் நம்ம 2 ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்குவோம். இந்த ட்ரையாங்கிளோட அடிப்பக்கம் எந்த அளவு இருக்கணும்னா நம்ம ஒரு ரெக்டாங்கிளாக ஒன்று தைச்சி வச்சுருக்கோம்ல அதோட வாய் சைஸில் இருக்கணும். இப்போ அதை நான் ட்ரையாங்கிளை தைச்சிட்டு திருப்பிட்டேன், பெரட்டி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த ட்ரையாங்கிளை நம்ம இந்த ரெக்டாங்கிளோட எண்டில் ஜாயின் பண்ணிடுவோம். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் தைக்க புரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ட்ரையாங்கிள் எதுக்குன்னா ஒரு க்ளோஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டைப்பாக தைச்சி வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து அப்படியே ஓப்பனாக இருக்க மாதிரி, இன்னொன்று வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த ட்ரையாங்கிள் வச்சு நான் தைச்சிருக்கிறேன். எப்படி இருந்தாலும் நம்ம இதில் வந்து ஒரு வெல்க்ரோ வைக்க போகிறோம். நான் வந்து ரீயூஸ் ஐடியா அப்படிங்கிறதுனால பழைய பர்ஸ்லேருந்து வெல்க்ரோவை நான் வந்து பிரித்து எடுத்துக்கிறேன். வெல்க்ரோ வேணும்னா உங்களுக்கு மீட்டரில் இந்த ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி கடைகளில் கிடைக்கும், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பவுச்சை கம்ப்ளீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. இந்த பவுச் மேலே டிசைன்ஸ் ஏதாவது இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா இது வந்து சின்ன பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதனால நான் பழைய கிளாத்தெல்லாம் எடுத்துகிட்டு அதில் வந்து டிசைன் போட்டு கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து அப்படியே சும்மா கையாலேயே நம்ம வந்து தைக்க போகிறோம். இப்போ வெல்க்ரோவும் தைக்கணும், இந்த டிசைன்ஸையும் நான் அது மேலே வச்சு தைக்க போகிறேன். பவுச் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் டிசைன்ஸ் தைச்சிருக்கேன் பாருங்கள், பார்க்குறதுக்கு யூனிக்காக வந்து க்யூட்டாக இருக்கும். இதில் நீங்கள் உள்ள ஸ்பாஞ்ச் மாதிரி வச்சு கூட தைச்சிக்கலாம், உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி தைச்சிக்கலாம். வெல்க்ரோவும் வச்சு பக்காவாக நம்ம தைச்சிட்டோம். இதனால் ஸ்பூனும் வந்து கீழே மிஸ் ஆகி விழ சான்ஸ் இல்லை. ஒன்று வந்து க்ளோஷரோடு தைச்சிருக்கிறோம், ஒன்று வந்து ஆர்டினரியாக தைச்சிருக்கிறோம். இதில் எந்த டைப் வேணுமோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக வந்து சின்ன பசங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம டெய்லி லைஃப்பை வந்து ஈஸியாக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம். இப்போ அடுத்த டிப்குள்ளே போகலாம். இது வந்து ஒரு கிச்சன் டிப்ஸ். டெய்லி நம்ம பருப்பு வைக்கும்போது குக்கர் மூடி மேலே கரையாயிடும், அப்படியே பொங்கி அழிஞ்சு ஊற்றிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம். பருப்பை வழக்கம் போல் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துட்டு அப்புறமா 1 கப் பருப்புக்கு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் அப்படிங்கிற ரேஷியோவில் நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா நம்ம வந்து வேக வச்சிடலாம். நீங்களே பார்ப்பீங்க, எல்லா டிப்ஸையுமே நான் வந்து ட்ரை பண்ண மெத்தட்ஸை மட்டும்தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றி வச்சிடாதீங்க, ஏன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றினா ஒரு அவியல் ஸ்மெல் வந்துடுது. பாருங்கள், லைட்டாக தான் வந்திருக்கு. நமக்கு ரொம்ப கரை படிக்கிறதுக்கு இந்த கரை எவ்வளவோ பரவாயில்லாம். நான் சுத்தமாகவே வரலன்னு சொல்லலை, லைட்டாக வந்திருக்கு, அந்த தண்ணி மட்டும்தான் வந்திருக்கு. இந்த கரை வந்து நமக்கு விளக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப டைம் எடுக்காது. மூடியோட உள் சைடும் வந்து ரொம்ப பருப்பு படியலை. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு டெய்லி லைஃப்பில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு அப்படி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.